ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் உடைய சூப்பர் 8 சுற்றுக்கான இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பர்படா ஸ்டேடியத்தில் நடக்கும் போது இந்த ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்டு, இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த T20 மேட்சுடைய ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய T20 ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 28 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 224 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 43 இருக்குது. இதே ஸ்டேடியத்தில் 172 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 106 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 140 இருக்குது. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் லேட்டஸ்ட்டாக நடந்த 5 T20 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சதுனால நம்ம 4 மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மொத்தமாக 4 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. அதே போல் இதில் ஸ்பீட் பவுலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 37 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் மொத்தமாக 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த 5 T20 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் கம்மியாக தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பீட் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி டீம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் மோஸ்ட் விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 236 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 119 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 117 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 152 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 81 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 71 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 84 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பீட் பவுலர் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பின் பவுலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ஸ்பீட் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேடியத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சுடைய ரெக்கார்டு பற்றி உங்களுக்கு தெரியணும், அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நம்ம சேனலே நம்ம பிச் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வென்யூ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட்டு இந்தியன் டீமுடைய டீட்டெயில் பார்த்துலாம். ரோஹித் சர்மா மொத்தமாக இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 84 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 68 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய வென்யூ பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. விராட் கோலி இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ரன் எதுவுமே அடிக்கல. லேட்டஸ்ட்டாக என்ன 3 மேட்ச்சில் 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் அவர் அடுத்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 96 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து சூரியகுமார் யாதவ் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 43 ரன் அடிச்சிருக்காரு. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 59 ரன் அடிச்சிருக்காரு. 2 மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட்டாக விளையாடின ஒரு மேட்ச்சில் 50 ரன் அடிச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 12 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச்சில் 7 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சிவம் துபே இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 38 ரன் அடிச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ரவீந்திர ஜடேஜா இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 9 ரன் அடிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச்சில் ரன் எதுவுமே அடிக்கல, விக்கெட்டும் எதுவும் எடுக்கல. இவர் நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 20 ரன் அடிச்சிருக்காரு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் ஆல்ரவுண்டர் ஒன்றா இவர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பும்ரா இந்த வென்யூவில் எதுவும் விளையாடலை. லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அர்ஷதீப் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் மொத்தமாக 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். முகமது சிராஜ் இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். ஆப்கானிஸ்தான் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அதனால் அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். குருபாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸ் விளையாடி 167 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ராஹிம் சட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் மொத்தமாக 152 ரன் அடிச்சிருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அஸ்மதுல்லா பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் மொத்தமாக 4 மேட்ச்சில் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 63 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
முகமது நபி பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவும் விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 17 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நயீப் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 60 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நஜிபுல்லா பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் சொல்லக்கூடிய அளவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மொத்தமாக 3 மேட்ச்சில் 3 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் செலக்ட் பண்ணவே வேணாம். கரீம் ஜனாட் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் வெறும் 15 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இவரை நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணாமல் கூட விடலாம். ரஷீத் கான் இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 26 ரன் அடிச்சிருக்காரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் வைஸ் இவர் நீங்கள் சாலிடாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நூர் அகமது பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். நவீன் உலக் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபரீக்கும் இந்த வெனியூவில் எதுவுமே விளையாடல. அவர் லேட்டஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரை நீங்கள் சாலிடாகவே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 டீம் பிளேயர்லேருந்து நம்ம ட்ரீம் டவுனுக்கு தேவையான எந்தெந்த பிளேயர்லாம் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா செலக்ட் பண்ணிக்கோங்க, விராட் கோலி செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிஷப் பண்டை எடுத்துக்கோங்க, சூரியகுமார் யாதவை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க, அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் பும்ரா எடுத்துக்கோங்க, ஹர்ஷதீப் எடுத்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்லேருந்து குர்பாஸ் எடுத்துக்கோங்க, இப்ராஹிம் சட்ரான் எடுத்துக்கோங்க, அஸ்மதுல்லாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷீத் கானை எடுத்துக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்லேருந்து நவீன் உலக் எடுத்துக்கோங்க, ஃபரீக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பிளேயர்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. இதை தவிர வேறு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுதோ அந்த பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.